வெல்கம் டு ஜேம் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 2 சம் நம்பர் 10. How will the following item appear in the final accounts of club for the year ended 31st March 2017? Received subscription of rupees 40,000 during the year 16-17. This includes subscription of 5,000 for 15-16 and 3,000 for 17-18. Subscription of 1,000 is still outstanding for the year 16-17. So ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம எந்த அக்கௌண்டிங் இயருக்கு போடுறோமோ அந்த அக்கௌண்டிங் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதர் தேன் தட் வேற எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படி அதுல இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொன்னா அப்ப அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ இந்த சம்ல இங்கேயும் நமக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஸோ முதல்ல ஹெட்டிங் எழுதிக்கலாம். சம் நம்பர் 10, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 31st 2017. சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ரிசீவ்டு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 40,000. திஸ் இன்க்ளூட் சொல்லும்போது இதோட சேர்ந்துருக்கு. எதெல்லாம் சேர்ந்துருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 15-16. 15-16 அக்கௌண்டிங் இயரா இல்ல, நம்ம போட வேண்டியது 16-17 தான். 31st March 2017 முடியுதுன்னா 16-17 சப்ஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு தேவை. ஆனா இங்க இருக்கிறது 15-16 சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இருக்கு, இது நமக்கு தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இன்க்ளூட்னா இதுல சேர்ந்து இருக்கு, அதனால நம்ம அதை என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 15-16 அமௌண்ட் 5,000 மைனஸ் பண்ணா 35,000. நெக்ஸ்ட் அண்ட் 3,000 ஃபார் த இயர் 17-18. இதுவும் அக்கௌண்டிங் இயர் இல்ல, அப்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 17-18 அமௌண்ட் 3,000 மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 1,000 இஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் இயர் 16-17. 16-17 நம்மளோட அக்கௌண்டிங் இயர் இல்லையா, அப்ப இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 16-17 அமௌண்ட் 1,000. 32,000 வந்து 1,000 ஆட் பண்ணா 33,000. இப்படிதான் நம்ம இதை காமிக்கணும். ஸோ நமக்கு அக்கௌண்டிங் இயர் இல்லாத சப்ஸ்கிரிப்ஷனை மைனஸ் பண்ணணும், அக்கௌண்டிங் இயருக்கான அவுட்ஸ்டாண்டிங்கை அதோட சேர்த்து ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போட போறோம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st 3/2017. பேலன்ஸ் ஷீட்ல என்ன வரும், அசெட் சைட்ல அவுட்ஸ்டாண்டிங் வரும், லைபிலிட்டி சைட்ல ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வரும். கரெக்டா? இப்போ அசெட் சைட்ல அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு இருந்தது, 1,000 போட்டாச்சு. லைபிலிட்டி சைட்ல ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், எது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சப்சீக்வெண்ட் இயரா எது கொடுத்துருக்காங்களோ அதான் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்,